JavaScript replace method எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்மளோட string வேல்யூல ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இந்த ரீப்ளேஸ் மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது டெஸ்டினேஷன் சென்னை அப்படின்னு இருக்கு. இந்த சென்னைங்கிற டெக்ஸ்ட்டை வந்து நான் மதுரைன்னு சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ரீப்ளேஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ரீப்ளேஸ் மெத்தட் மற்ற ஸ்ட்ரிங் மெத்தட் மாதிரியே டேரெக்டாக இந்த ஸ்ட்ரிங்கை வந்து சேஞ்ச் பண்ணாது. ஒரு புது ஸ்ட்ரிங்கை தான் வந்து நம்ம இன்புட்க்கு ஏற்ற மாதிரி அவுட்புட்டாக ரிட்டர்ன் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது டெஸ்டினேஷன் சென்னையை டெஸ்டினேஷன் மதுரை அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் ரீப்ளேஸ் மெத்தட் யூஸ் பண்ணேன்னா, இது டேரெக்டாக போயிட்டு டெஸ்டினேஷன் சென்னையை ரிமூவ் பண்ணிவிட்டு மதுரை அப்படின்னு இந்த இடத்துல ஆட் பண்ணாது. ஒரு நியூ ஸ்ட்ரிங்காக தான் வந்து நமக்கு க்ரியேட் ஆகும். இந்த எஸ்டிஆருங்கிற வேரியபிளில் இருக்கிற டெஸ்டினேஷன் சென்னை அப்படியே தான் இருக்கும். அண்ட் இந்த ரீப்ளேஸ் மெத்தட் ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை நமக்கு தேவைன்னா வேரியபிளில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போது இந்த ரீப்ளேஸ் எஸ்டிஆரில் டெஸ்டினேஷன் மதுரை அப்படின்னு இருக்கும். அதை வந்து இப்போ நம்ம கன்சோலில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் மதுரைன்னு இருக்கு. அதே மாதிரி நம்மளோட எஸ்டிஆரில் என்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்டிஆரில் ஸ்டில் டெஸ்டினேஷன் சென்னை அப்படியே தான் இருக்குது. டெஸ்டினேஷன் மதுரைங்கிறது ரீப்ளேஸ்டு எஸ்டிஆரில் இருக்குது. நான் சொன்ன மாதிரியே இந்த ரீப்ளேஸ் மெத்தடாக இருக்கட்டும், எந்த ஒரு மெத்தடாக இருக்கட்டும், அது எந்த ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவையும் டேரெக்டாக வந்து சேஞ்ச் பண்ணாது. நமக்கு ஒரு நியூ காப்பியை தான் வந்து அது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதனால் நம்மளோட வேரியபிளில் இருக்கிற ஸ்ட்ரிங் வேல்யூ அதே மாதிரி தான் இருக்கும். இப்போது ரீப்ளேஸ் மெத்தட் என்ன பண்ணுதுங்கிறத பற்றி பார்க்கலாம். எஸ்டிஆர் வேரியபிளில் தான் டெஸ்டினேஷன் சென்னைங்கிற ஸ்ட்ரிங் இருக்குது. ஸோ இந்த சென்னையை தான் நான் சேஞ்ச் பண்ணணும். அதனால தான் எஸ்டிஆரை வந்து கால் பண்ணி எஸ்டிஆரில் டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் மெத்தட் வந்து கால் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ரீப்ளேஸ் மெத்தட் வந்து 2 பேராமீட்டர் வேல்யூ வந்து அக்செப்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எந்த வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணணும், சென்னையை தான் நான் சேஞ்ச் பண்ணணும், அதனால் சென்னை கொடுத்துருக்கேன். அண்ட் செகண்ட் வேல்யூ வந்து நான் என்னவா சேஞ்ச் பண்ணணும், சென்னையை நான் மதுரையாக சேஞ்ச் பண்ணணுங்கிறதுக்காக மதுரை அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் டெஸ்டினேஷன் மதுரை அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் இந்த ரீப்ளேஸ் மெத்தட் வந்து கேஸ் சென்சிட்டிவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சென்னைக்கு சி வந்து லோவர் கேஸில் கொடுத்தேன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஏன்னா லோவர் கேஸ் சென்னை அப்படின்ட்டு இந்த ஸ்ட்ரிங்கில் எங்கேயுமே இல்லை, அப்பர் கேஸ் சென்னை தான் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் சென்னைங்க தான் வந்திருக்கு, மதுரைங்க சேஞ்ச் ஆகலை. ஏன்னா இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். இங்கே சி வந்து லோவர் கேஸில் இருந்தால் நீங்கள் லோவர் கேஸில் கொடுக்கணும், அப்பர் கேஸில் இருந்தால் அப்பர் கேஸில் கொடுக்கணும். பட் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெகெக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரெகெக்ஸ் பற்றி அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அப்போ வந்து உங்களுக்கு ரெகெக்ஸ் பற்றி தெரியும். இப்போதைக்கு ரீப்ளேஸ் மெத்தட் வந்து கேஸ் சென்சிட்டிவ், அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெகெக்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் இதை மாடிஃபை பண்ண முடிஞ்சாலும் அது வந்து கேஸ் சென்சிட்டிவ் தான். ஸோ நீங்கள் ஸ்ட்ரிங் வேல்யூவில் என்ன கேஸ் இருக்கோ அதே தான் வந்து இங்கே யூஸ் பண்ணணும். இல்லைனா வந்து இந்த ரீப்ளேஸ் மெத்தடுக்கு எந்த டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால தான் நமக்கு இந்த டெஸ்டினேஷன் சென்னைன்ட்டு ரிட்டர்ன் ஆகிருக்கு. இப்போ நான் அப்பர் கேஸில் சி சேஞ்ச் பண்ணதும் ஸோ சென்னை இங்கே இருக்குது அப்படின்றதுக்கு தெரியும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னும் அதுக்கு தெரியும். அதனால் சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் இந்த ரீப்ளேஸ் மெத்தட் என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணோம். ஃபஸ்ட்டு மேட்ச்சை தான் ரிட்டர்ன் பண்ணவங்க நான் எதை மீன் பண்ணுறேன்னா, இப்போது சென்னைன்ட்டு நான் 2 பிளேஸில் வந்து கொடுக்குறேங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சென்னைங்கிறத ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். பட் இந்த இடத்துல 2 சென்னை இருந்தோம். எனக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிறத மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கு, செகண்டில் இருக்க சேஞ்ச் பண்ணலை. ஏன்னா இது ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணுற வேல்யூவை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணோம், அதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் சேஞ்ச் பண்ணாது. இந்த பிஹேவியரையும் நம்மளால் ரெகெக்ஸ் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியும். பட் டிஃபால்ட்டாக இந்த ரீப்ளேஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்கள் மல்டிபிள் வேல்யூஸ் வந்து வச்சுருக்கீங்க ஒரே நேமில், பட் நீங்கள் ரீப்ளேஸ் மெத்தட் கொடுத்தீங்கன்னா அது இந்த ஸ்ட்ரிங்கில் சர்ச் பண்ணும்போது அதுக்கு இந்த சென்னைங்கிற வேர்ட் தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ண வேல்யூவை மட்டும் அது ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தெல்லாம் வந்து விட்டுரும். ஸோ அதனால் நம்ம ரீப்ளேஸ் மெத்தடை வந்து ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷனில் தான் யூஸ் பண்ண முடியுங்கிறத புரிஞ்சுக்கணும். ரெகெக்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் இந்த பிஹேவியர் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அதை பற்றிலாம் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோவில் ரீப்ளேஸ் மெத்தடை பற்றி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதோட நான் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா நான் இது வரைக்கும் போட்ட ஸ்ட்ரிங் மெத்தட் வீடியோஸே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்காக ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரிங் ப்ராப்ளம்ஸில் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற மெத்தட்ஸ்.
இதுக்கப்புறம் இருக்கிற மெத்தட்ஸ்லாம் வந்து நம்ம ரேர் கேஸாக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஸ்ட்ரிங்கில் வந்து ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஃப்ரண்ட் அண்ட் ரிலேட்டட் கண்டென்ட் வந்து பார்க்குறதுக்கு கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.